தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. வாஸ்து மூலியமா பண ஈர்ப்பை கொண்டு வர முடியும் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. இந்த கூற்று உண்மைதானா? அப்படி பணம் சார்ந்ததுன்னு சொன்னாலே அது ஏமாத்துறதுக்கான முதல் வழி. எப்பவுமே வாஸ்து அப்படிங்கிறது தலைவாசலுக்கு பக்கத்தில் நம்ம நின்னாலே என்ன பாதிப்புகள் இருக்குங்கிறத நம்ம 100% கூற முடியும். இதற்கு காரணம் என்னன்னா, ஈசானியத்துல பூஜை அறை வைக்கணும் தொடர்ந்து நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய வீடுகள்லையுமே இந்த அமைப்பு இருக்கு. தலைப்பகுதியில் நீங்க பூஜை அறை வச்சீங்கன்னா அந்த வீட்டில் உள்ள தலைமகன் தலைவர்கள் எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. நீங்க எப்ப ஈசானிய பகுதி பாதிக்கப்படுதோ அப்பதான் கோவிலை தேடியே ஓடுவான். அப்ப ஈசான பகுதியில பாதிப்பு இருந்தா ஈசானரை வழிபட்டா போதும். வீட்டுல வாஸ்து தவறு இருந்துச்சுன்னா கண்டிப்பா பாதிப்பு ஏற்படும். நீங்க கோயிலுக்கு போனா சரியாகுமானா சரியாகாது. பழங்காலத்தில் இருந்தாங்க, அங்கே டாய்லெட் பாத்ரூம் வீட்டுக்குள்ளே இல்லை, படிக்கட்டுகள் இல்லை, அதுதான் 100% வாஸ்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒருத்தர்னா அவர்களுக்கு வாஸ்துவுக்கான அடிப்படையை தெரியவில்லைங்கிறது தான். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல்ல வாஸ்து சம்பந்தமா நிறைய குறிப்புகள் நம்மளுடைய நேயர்களுக்காக கொடுத்துட்டு இருக்காரு ஸ்ரீ சர்க்குரு வாஸ்து நிறுவனர் மற்றும் சுப வாஸ்து கர்தா மங்களம் தங்கதுரை அவர்கள் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். குருவாழ்க, குருவை துணை. நல்லா இருக்கீங்களா? சிறப்பாக இருக்கேன் சார். இப்போ நிறைய பேர் வாஸ்து சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது புதிதா ஒரு வீடு கட்டுறவங்களும் வாஸ்து பார்க்குறாங்க. இல்லை என்னுடைய வீடு பழைய வீடு ஆனாலும் நான் வாஸ்து படி இருக்கணும் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. இந்த வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானதா இந்த காலத்துல பார்க்கப்படுது. ஆனா வாஸ்து மூலியமா பண ஈர்ப்பை கொண்டு வர முடியும் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. இந்த கூற்று உண்மைதானா? இல்லை, இது வாஸ்து அப்படிங்கிறது மனம் சார்ந்தது, பணம் சார்ந்தது. பணம் சார்ந்தது இல்லை. அப்படி பணம் சார்ந்ததுன்னு சொன்னாலே அது ஏமாத்துறதுக்கான முதல் வழி. எப்போவுமே வாஸ்து அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணங்களை செயல்படுத்துறது தான் வாஸ்து. இப்போது வடக்கு அப்படிங்கிறது மனம், கிழக்கு அப்படிங்கிறது குணம். அப்போது இந்த வடகிழக்கு திசையை சரியாக அமைச்சிங்கன்னா உங்களுடைய எண்ணங்களை செயல்படுத்தலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் நல்ல எண்ணங்களாக நினச்சிங்கன்னா நல்லதை செயல்படுத்தலாம். இதே வடகிழக்கு அடைபட்டது இருந்தால் தவறான எண்ணங்கள் நம்ம மனசில் தோணும். அப்போ தவறானதை நம்ம செயல்படுத்துவோம். ஒருத்தர் நல்லவரா இல்லை தீமையானவரா அப்படின்றத அவங்க வீட்டு வாசலை வச்சு கண்டுபிடிச்சலாம். தலைவாசலுக்கு பக்கத்தில் நம்ம நின்னாலே என்ன பாதிப்புகள் இருக்குங்கிறத நம்ம 100% கூற முடியும். இதற்கு காரணம் என்னென்னா, எப்போதுமே நான் வாஸ்து பார்க்க போனோன்னா முதல் பகுதியாக வீட்டுடைய தலைவாசல், அது வீட்டுக்கு வாஸ்துப்படி முகம் அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஈசானிய பகுதி, அதனால தான் தலைவாசல், தலைக்கான பகுதி அப்படிங்கிறனால தலைவாசலுங்கிறோம். தலைவாசல் பகுதியில் ஏதாவது ஒரு தவறுகள் இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கான மனநிலை அப்படிங்கிறது பாதிக்கப்படும். எப்போவுமே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த பிரச்சனைக்கு ஒரு 2 பேர் பேசுகிறாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, எடுத்தோடனே உனக்கு மண்டையில் என்ன இருக்குதுன்னு தான் கேட்பாங்க. அறிவு இருக்கா, அந்த வார்த்தை தான் வரும். இதற்கு காரணம் என்னென்னா தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய விஷயம். எப்போவுமே தலைப்பகுதி பாதிக்கப்பட்டால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தலைவன், தலைமகன், தலை மருமகன், தலை பேரன், இவங்க ஆண் வாரிசுகள் மூத்தவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க தான் முதல்ல பாதிக்கப்படுறாங்க. அப்போது இந்த இடத்துல பணம் வருமா அப்படின்னா அந்த வீட்டில் தலைவன் நல்ல எண்ணத்தோட, நல்ல சுய நினைவோட, ஆரோக்கியமாக செயல்பட்டாலே பணம் என்பது ஈஸியாக கிடச்சிடும். இன்றைக்கி பெரும்பாலானவர்களுக்கு பணம் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லைங்க, மனம் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. ஆமாம். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது பணத்தை தேட வேண்டியதில்லை, உங்கள் மனத்தை சரிப்படுத்தினீங்கனாலே போதுமானது. அப்போ மனம் சரியாக இருக்க வேண்டும் அப்படின்னா வீட்டினுடைய ஈசானிய பகுதி அப்படிங்கிற இடத்துல ஒரு படிக்கட்டோ, ஒரு சின்னதாக அறையோ அல்லது கழிவறையோ, அல்லது கிழக்கு மற்றும் வடக்கு பகுதியில் ஈசானிய பகுதிகளில் ஜன்னல்கள் இல்லாத அமைப்போ, இல்லை ஈசானிய பகுதியில் மாடி படி அமைத்து அதன் மேற்பகுதியில் ஒரு சின்னதாக ஒரு ரூம் அமைப்பு, இல்லை அதற்கு மேல் பகுதியில் தண்ணீர் தொட்டி, இது போல் அமைப்பு கொடுத்தாங்கன்னா அந்த வீட்டினுடைய ஆண் வாரிசுகள் அப்படிங்கிறவங்க பெரிதாக பாதிக்கப்படுறாங்க, மனநிலையும் பாதிக்கப்படுறாங்க. ஆட்டிசம் தொடர்பான பாதிப்புகள் அந்த இடத்துல ஏற்படுது. கழுத்து, தலை, மார்பு தொடர்பான பிரச்சனைகளும் அந்த இடத்துல கொடுக்குது. பெரும்பாலான இடத்துல சமீபத்தில் பார்த்திங்கன்னா, நான் நிறைய வீடுகளுக்கு இந்த வாஸ்துக்காக பயணப்படும் பொழுது அவங்க சொல்கிற முதல் வார்த்தை என்னென்னா, வருமானம் இல்லை அப்படிங்கிறத ஒன்று சொல்லுவாங்க. ரெண்டாவது என்னென்னா, எங்கள் பசங்க சொன்னபடி கேட்குறது இல்லை,
அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈசானிய பகுதி. இப்ப ஈசானியம் அப்படின்னும் பொழுது இதுவெல்லாம் வரக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப பூஜை அறை வைக்கும் பொழுது, ஏன்னா ஈசானியத்துல பூஜை அறை வைக்கணும்னு தொடர்ந்து நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய வீடுகள்லயுமே இந்த அமைப்பு இருக்கு. பூஜை அறை வைக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள், அதாவது தலை, கழுத்து, மார்பகம், இந்த பிரச்சனைகள் எல்லாமே அங்க சரியாயிடுமா? இல்லை, இது தவறான கண்ணோட்டம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஈசானிய தலைப்பகுதியில் நீங்கள் பூஜை அறை வச்சீங்கன்னா அந்த வீட்டில் உள்ள தலைமகன் தலைவர்கள் எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. ஓ, பூஜை அறைக்குமே பாதிப்பு இருக்கு. நிச்சயமாக பாதிப்பு வரும். பூஜையை யார் வச்சுருப்பாங்க அப்படின்னா, மந்திரங்கள் ஓதக்கூடியவர்கள் தான் அங்கே பூஜை அறையை வச்சுருப்பாங்க. பெரும்பாலும் சாமானியர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணப்படுறவங்க யாருமே அங்கே பூஜை அறை வைக்க மாட்டாங்க. இன்றைக்கி மந்திரங்கள் ஓதுறவர்கள் வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா பழைய தலைமுறைகள் வேறு. இன்றைய தலைமுறையில் அவர்களுக்கான வருமானம் கிடைப்பதில்லை. ரெண்டாவது, அவர்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை, ஆண் வாரிசுகளுக்கு பெரும்பாலும் திருமணம் நடக்கிறதில்ல. 45 வருடங்களை கடந்தும் கூட ஜோதிடர்களாகவும் வேறு வேறு நிபுணர்களாகவும் கூட இருக்கிறாங்க. நல்ல பணம் கூட ஈட்டுறாங்க. ஆனால் அவங்களுக்கு திருமணம் இல்லை. அதே போல் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் திருமணம் நடைபெறதில்லை. அப்படியே அந்த பெண்களுக்கு திருமணம் நடைபெற்றாலும் அவர்களுடைய சொந்தங்களில் உறவுகள் நடக்குதான்னா இல்லை. வேற்று மதம், வேற்று ஜாதி, வேற்று இனத்தவர்களோட தான் அந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அமையுது. இதற்கு காரணம் அப்படிங்கிறதும் ஈசானிய பகுதி தான். இப்போ ஈசானிய பகுதியை ஒரு பாதிப்பு தான் ஏற்படுது, ஒரு சில பாதிப்புகளை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கூடாது. ஒரு மனிதனுடைய முழுமையான வெற்றி தோல்விகள், வருமானம், ஆரோக்கியம், குடும்ப உறவுகள், இவைகள் அனைத்தையுமே தீர்மானிக்கிறது ஈசானிய பகுதி தான். ஓகே சார். ஆனால் நம்ம கோவில்களில் போனோம் அப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும் தஞ்சாவூர் கோவிலில் ஈசானர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெய்வம் இருக்கும். அந்த ஈசான மூலையில தான் அந்த தெய்வமும் இருக்கும். அந்த தெய்வத்துக்கிட்ட போய் நம்ம வேண்டணும் அப்படின்னா 28 நாள்ல நம்ம வேண்டியது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஈசானத்துல இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குல்ல சார். அப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஈசானத்துல நம்ம என்ன செய்யணும்? இல்லை, இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த தெய்வ வழிபாடு அப்படிங்கிறதே நம்மளுடைய மக்களுக்கு இன்னும் முழுமையாக என்ன தெரியலைங்க. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, போன உடனே அந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டுதல் வச்சோடனே நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை தான். எல்லாருக்குமே நடந்துச்சா அப்படின்னா நடக்காது. நீங்கள் எப்போ ஈசானிய பகுதி பாதிக்கப்படுதோ அப்போ தான் கோவிலை தேடியே ஓடுவான், இல்லாட்டி போக மாட்டாங்க. அப்போ ஈசான பகுதியில் பாதிப்பு இருந்தால் ஈசானரை வழிபட்டா போதுமா? ஈசானரை வழிபட்டாலும் எதுவும் நடக்காது. அது ஏன் சார் அந்த கேள்வி இங்கே வருது இல்லையா? அதுதான். இப்போது ஒரு வீடு கட்டி முடித்தோடனே, அது எந்த ஜாதி மதத்தினராக வேணாலும் இருக்கட்டும், அந்த வீடு கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் அப்படிங்கிறது ஒன்று பண்ணுவாங்க. அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, பொதுவாகவே நம்ம இந்த ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கிறவங்க அனைவருமே என்ன பண்ணுறாங்க, ஒரு ஐயரை கூப்பிட்டு கணபதி ஹோமம், அதுக்கு அடுத்து சுதர்சன யாகம் பண்ணுறாங்க, அப்புறம் வாஸ்து பூஜைன்னு பண்ணுறாங்க, அப்புறம் மகாலட்சுமி பூஜைன்னு சொல்கிறாங்க. பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நிறையா பூஜைகளை சொல்லி ஐயர்கள் பண்ணுறாங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அப்படி அத்தனை பூஜைகளும் பண்ணி ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஏன் அந்த வீட்டுக்குள்ளே விபத்துகள் ஏற்படுது, உயிரிழப்புகள் ஏற்படுது, மருத்துவ செலவுகள் ஏன் ஏற்படுதுங்க? சரி, இப்போ விபத்தாக இருக்கட்டும், மருத்துவ செலவாக இருக்கட்டும், இதெல்லாம் விதிக்கப்பட்டது இல்லையா? அந்த நேரத்தில் நடக்க வேண்டியும் அப்படின்னு நடக்கணும்னு இருந்தால் அது நடந்து தானே ஆகணும். ஆமாம், அப்படி நடக்கணும்னு இருந்த இடத்துல நீங்கள் பூஜை பண்ணுனா, கோயிலுக்கு போனால் சரியாகுனீங்கன்னா எப்படி சரியாகும்? இதெல்லாம் மூட நம்பிக்கைங்க. இப்போ ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா, நீங்கள் நம்பிக்கை, இறைவன் மேலே நம்பிக்கை வைக்கிறதும் நான் குறை சொல்லலை, அதையே மூட நம்பிக்கையாக வைக்காதீங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் ஒரு தவறை பண்ணிவிட்டு இறைவன்கிட்ட போனால் மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய மூட நம்பிக்கை. தப்பு செஞ்சாங்கன்னா தப்புக்கு தண்டனை கிடைச்சே தீரும். அதுக்கு இப்போ கொஞ்சம் இல்லை, ஒரு சிலருக்கு உடனே கிடைக்கும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். வீட்டில் வாஸ்து தவறு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும். நீங்கள் கோயிலுக்கு போனால் சரியாகுமானா சரியாகாது. அப்படி கோயிலுக்கு போய் சரியாகிற மாதிரி இருந்துச்சுன்னா வாஸ்து அப்படிங்கிறதே தேவையில்லையே. அந்த மாதிரி ஒன்றும் கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் எந்த வாஸ்து தவறான வீடுகளாக இருந்தாலும், நீங்கள் எத்தனை கோயில்களுக்கு போய் எத்தனை பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சாலும் வாஸ்து தவறான வீட்டில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக பாதிப்பை தான் கொடுக்கும். ஓகே சார். அதே மாதிரி நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா, படி அமைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயமே ரொம்ப சந்தேகத்துக்குரியதாக தான் இருக்கும். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே படி வைக்கக்கூடாதுன்னுவாங்க. இப்போ வீட்டுக்கு வெளியே படி வைக்கக்கூடாது, அதாவது வீட்டுக்கு பின்புறம் தான் வைக்கணும், வாசல் பக்கத்தில் படி வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. படியுடைய அமைப்பு இப்படி இருக்கணும், இத்தனை படி தான் இருக்கணும், இதெல்லாம் சொல்கிறாங்க.
படி அப்படின்ற ஒரு விஷயம் ஜஸ்ட் நம்ம கடந்து போறதுக்கு, அந்த இடத்துல இருந்து மேலே ஏறி போறதுக்கு தான். அதுல இவ்வளோ ரூல்ஸ் தேவையா சார்? இல்லை, இது ரொம்ப சிறப்பான கேள்வி. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படி அப்படிங்கிறதே எதற்காக நம்ம அமைக்கிறோம் அப்படிங்கிறது முதல்ல நமக்கு தெரியணும். இந்த படிக்கட்டு அமைப்பு வந்து இன்னைக்கு வளர்ந்து வர்ற காலகட்டங்களில் வந்து நிறைய மாறுபாடுகள், மாறுதல் ஏற்பட்டுருச்சுங்க. இப்போ படிக்கட்டு எங்கே அமைக்கணும், எங்கே அமைச்சா நல்லது கொடுக்கும், எங்கே அமைச்சா கெட்ட தீய பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு சர்ச்சையாக ஓடிட்டு இருக்கு. இப்போது நீங்கள் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கட்ட வண்டிகளில், சைக்கிள்லையும் பயணப்பட்டோம். ஆனால் இன்றைக்கி காரில், பஸ், ஃப்ளைட்டில் போகிறோம். ஸோ இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மாறணுமே தவிர, பழங்காலத்தில் இருந்தாங்க, அங்கே டாய்லெட் பாத்ரூம் வீட்டுக்குள்ளே இல்லை, படிக்கட்டுகள் இல்லை, அதுதான் 100% வாஸ்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒருத்தர்னா, அவர்களுக்கு வாஸ்துவுக்கான அடிப்படையை தெரியவில்லைங்கிறது தான் என்னோட கருத்து. அப்டேட் அவங்க ஆகலை. ஏன்னா இன்னும் வந்து அந்த பழங்காலத்து விஷயமே வச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க. வாஸ்துவில் வந்து இது தவறு, இப்போ டாய்லெட் பாத்ரூம் உள்ளுக்குள்ளே இருந்தால் ஒரு 30 மதிப்பெண்ணு, படிக்கட்டு இருந்தால் ஒரு 20 மதிப்பெண்ணு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஆனால் இன்றைய காலகட்டம் வந்து அதை ஏற்றுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை அப்படி மாறிடுச்சு இல்லையா? வாழ்க்கை முறை அப்படிங்கிறது மாறுபட்டுருச்சுங்க. அப்போ நம்ம வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட் ஆகணும்ல. இன்றைய காலகட்டத்தில் அன்னைக்கெல்லாம் காலையில் 5:30க்கு எந்திரிப்போம், சாயங்காலம் 6 மணிக்கு வந்து படுத்து தூங்கிடுவோம். இன்றைக்கி யார் அப்படி தூங்குறா? எனி டைம் மொபைல் கையுமாக தான் இருக்கிறோம். மனைவி துணைவியை விட மொபைல் தான் இப்போ கூட இருக்குது. அந்த மாதிரி காலகட்டங்கள் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வாஸ்தை மட்டும் ஏன் நீங்கள் பின்னோக்கியே பார்க்குறீங்க? அப்டேட் பண்ணி பாருங்களேன். ஒரு வீட்டுக்கு படிக்கட்டு சரியான பகுதி எந்த பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வடக்கு பகுதியில் படிக்கட்டு அமைக்கலாம். அதுபோல் தென் கிழக்கு பகுதியில் படிக்கட்டு அமைக்கலாம். தென் மேற்கு பகுதியில், தெற்கும் மேற்கும் பகுதியில் அமைக்கலாம். இதை நான் சிம்பிளாக சொல்லணும்னா, நீச்ச பகுதிகள் அப்படிம்போம். அந்த பகுதியில் படிக்கட்டு அமைக்கலாம். எந்த விதமான தவறுகளும் இல்லை. அதை தவிர்த்து வீட்டுக்குள்ளே அமைக்கணும் அப்படின்னா, தெற்கு நடுப்பகுதியில் படிக்கட்டு அமைக்கலாம், மேற்கு நடுப்பகுதியிலும் படிக்கட்டு அமைக்கலாம். அதில் ரொம்ப சிறப்பாக இருக்கும், எந்த தவறுகளும் இல்லை. அதுபோல் படிக்கட்டு அமைக்கும் பொழுது இன்றைக்கி பெரும்பாலானவர்களுக்கு சந்தேகங்கள் நிறைய வருது. இரும்பில் அமைக்கலாமா, இல்லை மரத்தில் அமைச்சா சிறப்பா, இல்லை காங்கிரீட் கட்டடத்தில் அமைக்கலாமா அப்படின்னு சொல்லி கூட சந்தேகங்கள் இருக்குது. அது எப்படின்னு எடுத்துட்டால், நீங்கள் எதில் வேணாலும் அமைக்கலாம், அது உங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். இதில் இந்த படிக்கட்டு அமைக்கிறதுலையே நிறைய குளறுபடிகள் இன்றைக்கி இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைரல் படிக்கட்டுகள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே போல் இந்த பழைய கால படத்துல எல்லாம் காமிச்சிருப்பாங்க, 2 பக்கம் வளைவாக இருக்கும். அதுபோல் படிக்கட்டுகள் அமைக்கலாமா, இல்லை ஒரே நேர்கோட்டில் தான் படிக்கட்டு அமைக்கணுமா, இல்லை ஒரே செவுத்தில் ஒரு சைடு மட்டும் கிழக்கு பகுதியில் மட்டும் மேலே ஏறி போகக்கூடியதாக அமைக்கலாமா, இல்லை மேற்கு பகுதியில் மட்டும் தெற்குலேருந்து வடக்கு நோக்கி ஏறி வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான படிக்கட்டு அமைக்கலாமாங்கிற நிறைய குழப்பங்கள் நிலவி வருது. அப்படி அதிலெல்லாம் எதுவுமே கொள்ள வேண்டாம். நீங்கள் எந்த பகுதியில் முதல் தளத்திற்கு நுழைந்தாலும் உச்ச பகுதியில் நுழையிற மாதிரி இடம் பார்த்து படிக்கட்டுகள் அமையுங்க, அது சிறப்பு. அதுபோல் தலைப்பகுதி அப்படிங்கிற ஈசானிய பகுதியில் படிக்கட்டு வரவே கூடாது. இதை தவிர்த்து நீங்கள் எந்த பகுதியில் வேணால் அமைக்கலாம், பெருசாக பாதிப்பை கொடுக்காது. அதே போல் படிக்கட்டு அமைக்கிறப்ப நீங்கள் படிக்கட்டுக்கு அடியில் டாய்லெட் பாத்ரூம் அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்துருங்க. ஏன்னா படிக்கட்டு அப்படிங்கிறது நம்மளுடைய உயரங்களை தொடுவதற்காக அமைக்கப்படுவது. நீங்கள் முன்னோக்கி போகணுன்னா அது படிக்கட்டு வேணும். அப்போது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பது தான் அந்த டாய்லெட் பாத்ரூம். அதனால் கழிவை மிதிச்சுட்டு நம்ம மேலே ஏறி போகிறது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும். அதனால் அதை தவிர்த்தாலே சிறப்பாக இருக்கும். மற்றபடிக்கு நீங்கள் படிக்கட்டுக்காக வந்து பெருசாக மெனக்கெடணும் அவசியம் இல்லை. ஓகே சார். சிலர் வந்து சொல்லுவாங்க, படிக்கட்டு எண்ணிக்கை இருக்குது, இத்தனை படிக்கட்டு தான் வைக்கணும், கோவில்களில் வர மாதிரி சில இடத்துல படிக்கட்டு வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால் சார் இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டம் இருக்குது? இல்லை, இதெல்லாம் எப்படின்னா அறியாமையால் சொல்கிறது தாங்க. இன்றைக்கி நீங்கள் கேரளா வாஸ்து அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, அவங்க எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னா, அந்த படிக்கட்டு அப்படிங்கிற அமைப்பு வேறு. இதே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா படிக்கட்டு அமைப்புக்கானது வேறு. நம்ம எடுத்தோன்னே என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு வலது கால் எடுத்து லாபம் அப்படின்னு வைப்போம், இடது காலம் நஷ்டம், அடுத்து வலது கால் எடுத்தால் லாபம். இப்படி தான் இந்த படிக்கட்டு அமைப்பு கொடுக்குறோம். இதுவே முற்றிலும் தவறு. ஏன்னா நம்ம இருக்கக்கூடியது, நம்ம வாழக்கூடியது இந்த பூமி தாய்.
இது எப்போவுமே நஷ்டத்தில் இருக்காது, இது லாபத்தில் தான் இருக்கும். அப்போது படிக்கட்டுன்னு நீங்கள் முதல் படி எடுத்து வைக்கிறதே நஷ்டம் அப்படிங்கிறத எடுத்து வைக்கணும், அதுக்கு அடுத்து தான் லாபம் அப்படிங்கிறத எடுத்து வைக்கணும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, எல்லாருமே ஃபஸ்ட் எடுத்தோடனே லாபம் அப்படின்னு எடுத்து வைக்கிறாங்க. அதுவே முற்றிலும் தவறு. அதனால் நீங்கள் ஒவ்வொரு இடத்திற்கான அமைப்புக்கு தகுந்தாற் போல் படிக்கட்டு கொடுத்தா போதும். அதில் வந்து படிக்கட்டில் இத்தனை அளவுகள் இருக்குது, இத்தனை எண்ணிக்கைகள் வேணும் அப்படிங்கிறதுல நீங்கள் குழப்பிக்கவே வேண்டாம், அது தேவையே இல்லை.